இது மாதிரி இஸ்லாமிய ஓட்டுக்கள் வந்து திமுகவிலிருந்து தாவேக்காக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அப்படி பேசலாம். அப்போ இல்லை நம்ம சீமானு கூட போகலாம் அப்படின்னு ஒரு பெரும்பாலான இளைஞர்கள் முதல் கொண்டு பெண்கள் முதல் கொண்டு எல்லாமே வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. நீ திமுக எதிர்கட்சியாக உட்காந்துருக்கனா முஸ்லீம்களுடைய வாக்கு முக்கியமானது. நீ உன்னுடைய உடை ஒன்றா வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் நீ அணிஞ்சிருக்கிற கட்சி வந்து காவியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணா அறிவாலயம் போட்ட எலும்பு துண்டை தின்னுட்டு பொழப்பு நடத்திட்டு இருந்தவன் நீ இன்னைக்கு வந்து திடீர்னு திமுகவை தாக்கி பேசுகிற. மாநில அரசு சைலண்ட் மூடில் போனது ஏன் விஜய் அரசு? இதை சொல்லுங்க. நீங்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவானதுன்னா தாவேக்கா அரசு துணை போனதுன்றது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்போ எப்படி தாவேக்கா வந்து ஜெராக்ஸ் காப்பியா? பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வாங்க சார். இப்போது இந்த தேர்தல் முடிந்த உடனே வந்து எல்லாமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, முதல்லையே வந்து தேர்தலுக்கு முன்னாடி வேற ஒரு தொலைக்காட்சி பேட்டி எடுக்கும்போது அப்போ பேசணும். இது மாதிரி இஸ்லாமிய ஓட்டுக்கள் வந்து திமுகவிலிருந்து தாவேக்காக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அப்படி பேசலாம். அப்போ இல்லை நம்ம சீமானு கூட போகலாம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டியலின ஓட்டு, கிறிஸ்தவர் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு அனைத்துமே வந்து தாவேக்காட்டு போயிருக்கு. எப்படி சார் இது வந்து ஒரு தவறான நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. முஸ்லீம் ஓட்டு தாவேக்காக்கு போக, அதாவது சில பேர், அதாவது அது இருக்காங்கல்ல ஆர்வ கோளாறில் அந்த சினிமா முகத்தில் போட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். பெரும்பாலான இளைஞர்கள் முதல் கொண்டு பெண்கள் முதல் கொண்டு எல்லாமே வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. நீ திமுக எதிர்கட்சியாக உட்காந்துருக்கனா முஸ்லீம்களுடைய வாக்கு முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா திருவல்லிக்கேணி தொகுதியில் வந்து திருவல்லிக்கேணி சப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி தோக்க வேண்டியது. நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதாவது பின்னடைவில் தான் இருந்தார். எப்போ வந்து அந்த திருவல்லிக்கேணி பகுதி ஓட்டு என்ன ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் ஹைக்கு போனார். ஹைக்கு போய் ஜெயிச்சார் அவர். அதேமாதிரி வந்து நிறைய தொகுதிகளை நான் மேற்கோள் காட்டுவேன் நான், புரியுதுங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுக எதிர்கட்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் முஸ்லீம்களுடைய வாக்கு. தாவேக்காக்கு எந்த முஸ்லீமும் ஓட்டு போடல. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போது வெற்றி பெற்ற பிறகு ஒரு வேறு விதமான ஒரு கேமை வந்து தாவேக்கா கையாளுது. அந்த என்ன கேம்னு சொன்னால், திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு அந்த அமைச்சர் பதவி, சோஃபா செட்லாம் கொடுத்து, சோஃபா கிஃபா இன்க்ளூடிங் எல்லாமே போய் கொடுத்து இப்போ அந்த கூட்டணியை வந்து தங்கள் பக்கம் மாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செய்யும். அதே மாதிரி தான் தாவேக்காவும் செய்யுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேர்தலுக்கு வந்து ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காக்கெல்லாம் போகிறேன். அது 100% அது தாவேக்காவுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். சரி, நம்ம இந்திய முஸ்லீம் லீக்ங்கிறது ஒரு பாரம்பரியமான கட்சியை பார்க்க போகிறோம். அதாவது ஜின்னாலேருந்து அப்படி ஆரம்பித்து ஒரு பாரம்பரிய கட்சி. இப்போ கூட எனக்கு தமிழ்நாட்டை தெரிஞ்சு பேராசிரியர் காதிர் மொய்தீன் வந்து ஒரு கண்ணியமிக்க ஒரு நபர். அவர் வந்து எந்தவித ஒரு ஆசாபாசத்திற்கு ஆளாகாதவர்கள்லாம் சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைந்த உடனே இந்திய முஸ்லீம் லீக் வந்து தன் ஆதரவை காட்டுவதற்கு மிக மிக பரபரப்பாக போய் ஆதரவு காமிச்சாங்க. அதிலும் வந்து நாங்கள் திமுகட்ட பேசுகிறோம், அப்படி பேசுகிறோம், இப்படி பேசுகிறோம்னு சொன்னாலும் கூட அவர்களோட ஆர்வம் எப்படியாவது நம்ம ஒரு அமைச்சர் ஆக வேண்டும்ன்ற ஆர்வம் இருந்தது இந்திய முஸ்லீம் லீக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நீங்கள் சொன்னீங்க பாரம்பரியமான கட்சி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற முஸ்லீம் லீக் வந்து பழப்போன கட்சின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னு சொன்னீங்கன்னா, இது மிகப்பெரிய வரலாறு. அந்த முஸ்லீம் லீக்கினுடைய முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களை நான் வந்து சொல்கிறேன். ஏன் சொன்னால் 91 பாபர் மசூதி இடிக்கப்படும் போது அன்றைக்கு முஸ்லீம் லீக் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தது. அன்னைக்கு முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவராக இருந்தது முகமது சுலைமான் சேட் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, பாராளுமன்றத்தில் காங்கிரஸை எதிர்த்து பேசுகிறாரு. காங்கிரஸை எதிர்த்து கடுமையான பேச்சு. என்னென்னா, உங்களை நம்பி நீங்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. யாரை சொல்கிறாரு? காங்கிரஸ். பாபர் மசூதி இடிக்காமல் மத்திய அரசு நினைச்சிருந்தா காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் மத்திய அரசு என்ன பண்ணிச்சுன்னா கைவிட்டுச்சு, இஸ்லாமியர்களை கைவிட்டுது, காங்கிரஸ் மத்திய அரசு கைவிட்டுது அப்படின்னு கடுமையான வாதங்களை வைக்கிறார். யுவர் எ பொலிட்டிக்கல் ஃப்ராட், நீ ஒரு அரசியல் துரோகி, நீ உன்னுடைய உடை ஒன்றா வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் நீ அணிஞ்சிருக்கிற கட்சி வந்து காவியாக இருக்கு அப்படின்னு சொல்லி இதை பகிரங்கமாக வந்து சுலைமான் சேட் வந்து பாராளுமன்றம். அப்போது கட்சிக்காரங்க என்ன நினைக்கணும், இப்போ நம்முடைய தலைவர் வந்து சமுதாயத்துக்காக காங்கிரஸையே கூட்டணியாக இருந்தாலும் சரி காங்கிரஸே கடுமையாக வெளுத்து வாங்கினாருன்னு சொல்லி கைத்தட்டி வரவேற்பாங்களா, குறை சொல்லி அவர் வேணான்னு சொல்லி ஒதுங்குவாங்களா?
அப்போ என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் எப்பவுமே காங்கிரஸும் ஒரு சூழ்ச்சிகரமான அரசியல் தானே. ஆமா. அது என்ன பண்ணுச்சு, அடாடா எப்படி இவனுடைய தலைமையை தூக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி, அப்போ பனாத்வாலா இருந்தார் முஸ்லீம் லீக்ல, அவரை என்கரேஜ் பண்ணி அகில இந்திய கூட்டம் போட்டு, அந்த அகில இந்திய கூட்டத்தில் சுலைமான் சேட்டு என்ன நினைச்சிட்டு போறாருன்னு சொன்னீங்கன்னா, என்னை பாராட்டுவாங்க போல இருக்கு பாராளுமன்றத்தில். ஏன்னா பாபர் மசூதி இடிச்சதுக்கு தானே அவர் கண்டிச்சாரு. அப்போ கண்டிச்சு பாராட்டுவாங்க போல இருக்குன்னு நினைச்சு போறாரு. எல்லாருமே அவரை குறை சொல்றாங்க. யார்? சுலைமான் சேட் தேசிய தலைவரை குறை சொல்றாங்க. அப்போதான் அவர் உடனே பேனா எடுத்து எழுதி கொடுத்துட்டு போறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் இன்றிலிருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிலிருந்து விலகிறேன் அப்படின்னு ஒரு தேசிய கட்சியின் தேசிய தலைவராக இருந்துட்டு எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து தான் இந்திய தேசிய லீக் கட்சின்னு ஆரம்பிச்சாரு. அப்போ அன்னிலேருந்து இன்ன வரையிலும் திமுக அது முஸ்லீம் லீக்கினுடைய துரோகங்களை நம்ம சொன்னோன்னா பட்டியல் போட்டுகிட்டே போகலாம். அவங்களுக்கு தேவை அதிகாரங்கள், ஆட்சி தான், பதவி. இதை தவிர சமூக பற்றுன்றது ஒரு துளியே இல்லை அவங்களுக்கு. இவனுங்க இவ்வளோ பேசுகிறானுங்க. இன்னைக்கு தாவேக்கா ஒரு அமைச்சர் பதவி தான் கொடுத்தான். கொடுத்தாங்களா இல்லையா? இவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா? நான் ஒரே கேள்விக்கிறேன், கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு திமுக செஞ்ச நன்மைகள் ஒன்றும் சொல்லுங்க இவனுங்க. அப்போ அங்கேயே அண்டிக்கு பேசானுங்க. அமைச்சர் இது எம்எல்ஏக்களா இருந்தாங்களா இல்லையா? எம்பியா இருந்தாங்களா இல்லையா? வக்ஃப் போர்டு சேர்மனா இருந்தாங்களா இல்லையா? ஹஜ்ஜுக்கு பில்டிங் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்களே சார் மீனம்பாக்கத்துல. ஏங்க ஹஜ்ஜி பில்டிங் யார் சார் கேட்டா? ஹஜ்ஜி பில்டிங் ஹஜ்ஜுக்கு போறவங்க கடமையானவர்கள் தான் போகணும், பணக்காரன் தான் போகணும். செல்வந்தர் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போறவன் 50 ரூபா 500 ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி இங்க லாட்ஜ் எடுத்து தங்க மாட்டானா? மக்களுக்கு உண்டானது என்ன செஞ்சாங்க? இல்ல சார், சிறுபான்மையின் காவல் திமுக அப்படின்றது எல்லாத்துலயும் பரசாட்டுறாங்களே சார். அம்மாபட்டினத்துல முஸ்லிம்களுடைய ரஹமத் நகர்ல 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீடுகள் இடிச்சு தரைமட்டமாக்கும் போது இந்த முஸ்லீம் லீக் என்ன புடுங்கிட்டு இருந்தது நான் கேட்கிறேன். திமுக உட்காந்து ஜாடா போட்டுட்டு தானே இருந்தேன். எதிர்த்து கேள்வி எழுப்பினியா? இங்க அனகாபுத்தூர்ல காயிதர் மில்லத் நகர்ல 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கும் போது நீ என்னடா புடுங்கிட்டு இருந்தீங்க முஸ்லீம் லீக்கு? திமுக ஜாடா போட்டுட்டு தானே இருந்த. ஏன்னா அங்கே ஜாடா போட்டால் தான் வக்ஃப் போர்டு சேர்மனாக இருக்க முடியும், வக்ஃப் போர்டு சேர்மனாக இருக்க முடியும், எம்பியாக இருக்க முடியும். அத்தனையும் சுகத்தை அனுபவிச்சிங்களா இல்லையா? மாவட்டத்துக்கு 2-3 கவுன்சிலர் வாங்கி சுகத்தை அனுபவிச்சிங்களா இல்லையா? இன்னைக்கு நீ என்னடா திமுக எதிர்க்கு? நான் எதிர்க்கலாம் திமுகவை. நான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவுடைய குறைபாடுகளை சுட்டி காட்டுவேன். புரியுதுங்களா? நான் எதிர்க்கலாம். ஆனா நீ எதுக்குறது என்ன யோகியதை இருக்கு உனக்கு? நேற்று வரையிலும் அவன் அண்ணா அறிவாலயம் போட்ட எலும்பு துண்டை தின்னுட்டு பொழப்பு நடத்திட்டு இருந்தவன் நீ இன்னைக்கு திடீர்னு திமுக தாக்கி பேசுற ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தான்றதுக்காக. பாஜக மத்திய அமைச்சர் பதவி ஒண்ணு கொடுத்துட்டேன்னா பாஜக கூட நல்ல அமைச்சர்னு சொல்லி வேலூர் இப்ராஹிமோட அதிகமா நீ பாராட்டவும் போலியே. இல்ல ஷாஜகான் சொல்லியிருக்காரு இது மாதிரி 50 ஆண்டு கால திமுக துடை தெரியப்படும் அப்படின்னு. அதான் சொல்றேன், அயோக்கியத்தனம் என்றேன் நான், அயோக்கியத்தனம் என்றேன் நான். ஏன் சொன்ன திமுக எதிர்ப்பாளர் முதன்மையானவன் நான், அது என்று மாற்று கருத்து இல்லை. நீ ஏன்டா எதிர்க்கிற? நீ அவனுடைய ஓட்டு வாங்கிதான் நீ ஜெயிச்சுட்டு எம்எல்ஏ ஆயிருக்க. ஆமா, நேற்று வரையும் அங்க குண்டி கழுவிட்டு உட்காந்துருந்த, அண்ணா அறிவாலயத்தை அடிமையா உட்காந்துருந்த, அங்க ஒரு எலும்பு துண்டு போட்டா கவிட்டு இருந்த, இன்னைக்கு 2 எலும்பு துண்டு போட்டான்றதுக்கு இங்க கொஞ்சம் ஓவரா கொலைக்கிறியா? எப்படிதானே தோணுது? ஆமா, இப்போ ஜவஹர்லா அவரும் கூட சொல்லியிருக்காரு, நம்ம தனிச்சின்னத்துல போட்டிட்டு இருக்கணும், நாம தேவையில்லாம உதயசீர சின்னத்தை போட்டிட்டோன்ற வருத்தம் வேற அவங்களாம் இப்போ நம்ம மினிஸ்டர் ஆக முடியலையே அப்படின்னு ஆதங்கம் வெளியே வந்துகிட்டே இருக்கோம். அதுதான் உண்மை. அதுதான் என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் ஒரு எம்எல்ஏ தனி சின்னத்தில் இருந்தால் இன்னைக்கு விஜய் கூப்பிட்டு நமக்கும் ஒரு விஜய் முதல் மரியாதை கொடுத்து நம்மளை வரவேற்று இருப்பாப்லையே. நம்ம உதயசூரியன் சின்னத்தினால போனோம்னு சொன்னா கொரடா உத்தரவு எம்எல்ஏ பதவி போயிடும். அதனால அவங்க பதுங்கி இருக்காங்க. அவர் கூட ராஜினாமா பண்ணிட்டு தயாரா இருக்காங்க. தமிழ் மன்சாரி டைலாக் கொடுத்தேன், நானும் திமுகவும் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் தனி சின்னத்தில் இருந்து அவனுடைய யோகியத்தையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இல்லை, இப்போ கடந்த முறை அவன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது, அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அதிமுக பாஜகவோட கூட்டணியில் தான் இருந்தது. 5 வருஷம் முழுக்க அவர் எம்எல்ஏ இருந்துட்டு தானே வெளியே வந்தார். இன்னைக்கு பாஜக குத்துது கொடையுதுன்னு சொல்லிட்டு ஒரு சீன் போடுற எல்லாம் என்ன தெரியுமாங்க? சமூக பற்றி எவனுக்குமே இல்லைங்க. இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எவனுக்குமே சமூக பற்றி கொஞ்சம் கூட இல்லை. சமூகப்பட்டு இருந்தால் நான் இன்னைக்கு கூட என்ன சொல்கிறேன், காதர் மொய்தீன் அண்ணன்கிட்ட நான் சொல்கிறேன், பேராசிரியர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் திமுக வாழை பிடிச்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் போங்க, தாவேக்க உங்களை வரவேற்கிறான், கூப்பிட்றான், போங்க, போயிட்டு சமூக பிரச்சனை தீர்த்துருங்க. ஏன்னா முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை, அப்புறம் கட்டாய பதிவு திருமண சட்டத்தில் ஒரு விலக்கு, இது போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு சமூக பிரச்சனை, இதெல்லாம் பட்டியல் போட்டு கொடுத்தீங்கன்னா அவன் உடனே கிளியர் பண்ணிவிடுவான். யார்? விஜய். அப்போ இந்த சமூகத்துக்கு நன்மை நானே தான் சொன்னேன்.
அவர் சொல்கிறார் நான் வந்து ஆலோசனை பண்ணி முடிவு எடுக்கிறேன் ரஹீம் தான் என்கிட்ட சொன்னார். நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இவங்க என்ன பண்ணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ஒரு அமைச்சர் பதவி வேணும், ஒரு ஒர்க் போர்டு சேர்மன் நாங்களே வச்சுக்குவோம், ஒரு வாரியம் வேணும், ப்ளஸ் இத்தியாதி நீங்கள் சொன்ன மாதிரி சோஃபா செட்டு வேணும், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்போ சமூக பிரச்சனை எப்படி விஜய் தீர்ப்பான்? சமூக பிரச்சனை எப்படி நீங்கள் முதல்வர்கிட்ட போய் கோரிக்கை வைப்பீங்க? ஏன்னா நீங்கள் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சே. ஆமாம். அப்போ தான் நான் முஸ்லீம் லீக் எதிர்க்கிறேன். அவங்க என்னைக்கு சமூக பிரச்சனையை அங்கே வச்சு அவங்க ஆதரிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலே கைத்தட்டி வரவேற்பேன் நான். நீங்கள் சொன்னீங்கல்ல பாரம்பரியம் மிக்க முஸ்லீம் லீக் கட்சி, அவன் உண்மையில தோளில் போட்டு சுமந்துக்கலாம் நம்ம. ஆனால் அயோக்கிய பயலுக்கு உங்களுடைய பதவி ஆசைக்கும் பதவி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சமூகத்தை எடுத்து போய் அடகு வச்சுட்டு இன்னைக்கு திமுக வந்து குத்துது குறையுதுன்னு சொன்னால் எப்படி உன்னை ஏற்றுக்க முடியும்? நான் சொல்லுங்க சார். கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது வந்து திமுக அதோட ஆட்சியோட ஒரு ஜெராக்ஸ் ஆட்சி தான் வந்து தாவேக்காவோட ஆட்சி. அவங்க எல்லாம் அப்படியே என்ன அங்கே சொல்கிறாங்கன்னா அதே இவங்களும் சொல்கிறாங்க. இவங்க ஒன்றும் புது திட்டங்கள்லாம் எதாவது அறிவித்த மாதிரி தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் இஸ்லாமியர்கள் போன்றவர்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ திருப்பரங்குன்ற நிகழ்வுகள்லாம் போன்றதா பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே தான் பேசுகிறாங்க. நிர்மல்குமார் அதான் சொல்கிறார், என்ன முன்னாடி அங்கே எங்கள் தீபம் ஏற்றினாலும் அதே இடத்துல தீபம் ஏற்றுவோம், மாற்றலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இவங்க இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே சார் இருக்குது விஜய் ஆட்சி. ஏங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பக்ரீத் பண்டிகை நடந்தது. பக்ரீத் பண்டிகை வந்து பொது இடங்களில் ஆடு கோழி மாடு அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுது. உயர்நீதிமன்றத்தில் இந்து முன்னணியை சேர்ந்த இளைஞர் அமைப்பை சேர்ந்த ஒருத்தன் வந்து மனு தாக்கல் பண்ணுறான். நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து உடனே தீர்ப்பு சொல்கிறாரு. இது வந்து அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்புகளை வைக்கணுமா இல்லையா? ஸ்லாட்டர் ஹவுஸ் அறுக்கிற கூடத்தில் தான் அறுக்கணும்னா அறுக்கிற கூடம் எதுக்காக தயாரிக்கப்பட்டது? அறுக்கிற கூடம் முழுக்க முழுக்க விற்பனைக்காக தயாரிக்கப்பட்டது. ஆடு மாடு வெட்டி விற்பனை செய்வதற்காக. அங்கே நான் எடுத்து போய் குர்பானி ஆட்டை வெட்டினேன்னா அங்கே விட்டுருவானுங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார். விடுவாங்களா? ஏன்னா அவன் விற்பனைக்காக அவங்க வந்து அவன் ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க கார்பரேஷன். அப்படி இருக்கும்போது இதை யார் சொல்லணும்? மாநில அரசு தரப்பு வழக்கறிஞர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கணும். எங்கள் தேவையில்லாத விஷயத்தில் இது பண்ணி இந்த மனுவை தள்ளுபடி பண்ணணும். மாநில அரசு சைலண்ட் மூடில் போனது ஏன்? விஜய் அரசு இதை சொல்லுங்கள். நீங்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவானதுன்னா ஏன் சைலண்ட் மூடில் போச்சு? ஏன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் தானே இருக்குது, ஏன் சைலண்ட் மூடில் இருந்தானுங்க? நான் கேட்குறேன். எத்தனை இடத்துல பிரச்சனை வந்தது தமிழ்நாடு முழுக்க? ஆமாம். இப்போது தீபாவளி பண்டிகை வருதுங்க, நான் முஸ்லீம், நான் ஒரு மனு போய் தாக்கல் பண்ணுறேன். நான் வந்து போகிற வழியிலெல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்க, இதனால் என்னுடைய இதுக்கு வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்குது, குழந்தைங்கள்லாம் பாதிப்பு உள்ளாகிறாங்க, அதனால் பட்டாசு வெடிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அந்த இடத்துல மட்டும் வெடிக்க சொல்லுங்கள், பொது இடத்துல வெடிக்கக்கூடாதுன்னு சொன்னது. நான் ஒரு பொதுநல வழக்கு போட்டால் நீதி அரசர் அப்படியே தீர்ப்பு சொல்லிவிடுவாரா? இல்லை அரசு தரப்பு பெரும்பான்மை மக்களோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப வருஷமாக நடக்குதுன்னு சொல்லி விட்டுருவாங்க இல்லையா? அதேமாரி தான் இந்த குர்பானி விஷயங்களும். குர்பானி பொது வேண்டிய விஷயம்னா இப்போ தெரு இருக்குது, உங்கள் தெரு இருக்குது, இங்கே போட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க இடத்துல வீடுகளில் அவங்க இருக்கக்கூடிய தனி இடத்துல மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தான் அறுத்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தன் பெட்டிஷன் போட்டான்னா அந்த நீதி அரசரும் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் எதிர்த்தரப்பு மனுதாரருடைய விசாரணையும் கேட்டுருக்குமா இல்லையா என்ன ஏதுன்ட்டு? அதை கேட்காம அவராக வந்து குத்து மதிப்பாக ஒரு தீர்ப்பு சொல்கிறது, இதுக்கு தாவேக்கா அரசு துணை போனதுன்றது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்போ எப்படி தாவேக்கா வந்து ஜெராக்ஸ் காப்பியா முஸ்லீம்களுக்கு எப்படி திமுக உதவிச்சு அதே மாதிரி தாவேக்கா முஸ்லீம்களுக்கு திமுக உதவிச்சு என்பதே கற்பனை, புரியுதுங்களா? உதவிச்சுன்னதே கற்பனை. அப்படின்போது தாவேக்கா உதவிச்சுன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ இன்னொரு விஷயம், அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கும் வந்து அதில் உடன்பாடு உள்ள விஷயங்கள் தான். துப்பாக்கி படத்தில் வந்து இஸ்லாமியர்களை வந்து ஸ்லீப்பர் செல்னு விஜய் சொன்னார்னு சொல்லி பல இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அதே இஸ்லாமிய அமைப்புகள் இப்போ அவர் கூட போயிட்டு ஆதரவு தெரிவித்து அவரோட அனுகூலமான பார்வை படாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க பல இஸ்லாமிய அமைப்புகள். எப்படி பார்க்குறீங்க? துப்பாக்கி, பீஸ்ட்டு இந்த படங்களுக்கு எல்லாமே வந்து எதிர்ப்பு தெரிவித்து இந்திய தேசிய லீக் கட்சி நாங்கள் தான், உங்களுக்கு தெரியும். ஆமாம். விஜய் வீடு 2012 முற்றுகை போராட்டம் பண்ணோம். ஸ்லீப்பர் செல் என்ற அந்த கான்செப்ட் மூலிமா முஸ்லீம்கள் வந்து துணிக்கடலை, இப்போ பங்குகளில் பெட்டிகளில் வேலை செய்வாங்க. திடீர்னு பாகிஸ்தான்லேருந்து உத்தரவு இவங்க போய் குண்டு வைக்கிறாங்க மாதிரி ஒரு சீன் வைக்கும்போது கடுமையான எதிர்ப்புகளை பதிவு வச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாமிய அமைப்புகள்கிட்ட வந்து தாசா பண்ணி எஸ்.ஏ. சந்திரசேகர், முருகதாஸ், தானு இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி நாங்கள் அதில் சில காட்சிகள் ஏற்றுறோம்னு சொன்னாங்க. ஆனால் நான் போட ஏற்றுக்கல. நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து, உங்களுக்கு தெரியும் உயர் நீதிமன்றத்தில் 4 முறை திரையிடப்பட்டது. நீதியரசு பானுமதியும் சசிதரன் பெஞ்சு திரையிடப்பட்டு இது போன்ற படங்கள் இனி எடுக்கக்கூடாதுன்னு எச்சரிக்கையோடு தீர்ப்பு வழங்கப்பட்டது, புரியுதுங்களா? அதன் பிறகு பீஸ்ட்டையும் நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம்.
அதன் பிறகு தாவேக்கா கட்சி ஆரம்பித்த பிறகு தாவேக்கா சார்பாக பல பேர் எங்கிட்ட வந்து பேசுனாங்க. நீங்கள் எப்படியாவது, ஏன்னா நீங்கள் திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பாளராக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரிங்க, ஏன் நீங்கள் இது நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரிக்கிறீங்க, நீங்கள் எங்களை ஆதரிங்க அப்படின்னு பயங்கரமாக பேச்சுவார்த்தை நடந்தது. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் சமூக ரீதியான அரசியல் பண்ணுவேன், நான் சமூக ரீதியான அரசியல் பண்ணுவேன். விஜய்க்கு மன்னிப்பு கூட பெரிய விஷயம், வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்க, நான் ஆதரிக்கிறேன். வருத்தம் கூட தெரிவிக்க அவருக்கு மனசு இல்லைன்னா அது போன்ற அரசியல் அயோக்கியத்தை நாங்கள் புறக்கணிப்போம், எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து எதிர்த்துட்டு வரேன். நான் அப்படி நினைச்சிருந்தா என்னை கூப்பிட்ட நேரத்தில் 5 சீட்டோ 10 சீட்டோ கூட கொடுக்க தயாராக இருந்தாங்க, அப்போ போயிருக்கலாம். நான் புரியுதுங்களா, போயிருக்கலாம். நமக்கு என்னன்னு சொன்னால், நாம் சமூக ரீதியான, நான் பொது அரசியல் பண்ணல, சமூக ரீதியான அரசியல் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது தேர்தல் நேரத்தில் சமூக ரீதியான பிரச்சனைகளை முன் வச்சு தான் நான் போவேன். நான் அந்த விஷயம் தெளிவாக இருந்தேன். அதனால் சில பல அயோக்கிய பயலுங்க போய் இன்னைக்கு முட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன சொன்னால், ஆளுங்கட்சியை அண்டி பிழைக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குங்க, அவனுங்க அண்டி பிழைச்சிட்டு தான் இருப்பானுங்க. இதே இப்போ தாவேக்கா வருது இல்லையா, இப்போ இந்த திமுக இருக்கும்போது 5 ஆண்டுகள் முஸ்லீம்களுக்கு என்ன எதிராக செஞ்சாலும் எதுவுமே வாயை திறக்கல, மூட்டு இருந்தானுங்க. எதிர்த்த என்னையே பிஜேபி கைகூலின்னானுங்க. இந்த முஸ்லீம் லீக் பசங்களை சொல்கிறேன் நான், முஸ்லீம் லீக்ல இருக்க நாய்ங்க எதிர்த்த என்னையே என்ன சொல்றானுங்க, பாஜக கைகூலின்னானுங்க. இன்னைக்கு இவனுங்க திமுகவை எதிர்க்கிறானுங்க. இன்னைக்கு திமுக எதிர்கட்சியாக இருக்குடா, ஆளுங்கட்சியாக தாவேக்கா இருக்கு. தாவேக்கா இந்த பக்ரீத் விஷயத்தில் வந்து நடந்துக்கிட்ட இரட்டை நிலைப்பாடு விஷயத்தை பொது வெளியில் அம்பலப்படுத்துறதுக்கு தயங்குறானுங்க. ஏன் தயங்குற, நீ உண்மையான சமூக அமைப்பில் ஏன் தயங்குறேன்ற ஒரு அமைச்சர் பதவியா? இந்த அமைச்சர் பதவியில் இந்த சமூகத்துக்கு என்ன நன்மை, ஒரு விஷயத்தை சொல்லுங்க நீங்கள். இல்லை, இஸ்லாமியர்களுக்கான பல நன்மைகளான கூட்டமெல்லாம் அவர் போட்டிருக்காரு. ஷாஜகான் மதுரையில் கூட வந்து பல இஸ்லாமிய அமைப்புகளை கூப்பிட்டு மீட்டிங்லாம் போட்டிருக்காரு அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சார், இந்த சமூகத்துக்கு என்னன்னு சொன்னால், சில செல்வந்தர்கள் இருக்கானுங்க, நாதாரி பசங்க சம்பாதிக்கணும்னு இருக்கானுங்க. அவனுங்க இந்த மாதிரி அமைச்சர்களை வச்சு அங்கங்கே நிகழ்ச்சி நடத்தி அவனுங்க பெருமைக்கு அவனுங்களுக்கு உண்டான வேலைகளை சாதிக்கிறது தான் இது போடுறது. எல்லாம் அவாலா வியாபாரிகள் இவனுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், அவாலா வியாபாரி. ஷாஜகான் மட்டும் என்ன அவாலா வியாபாரி தான், எல்லாம் அவாலா வியாபாரிகள். இவனுங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்புன்னு வச்சுக்கிட்டு அங்கங்கே வந்து நாங்கள் பாருங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம். இவனுங்க மக்களுக்காக, மக்கள் அரசியலை என்னைக்கு எடுத்தானுங்க முஸ்லீம் லீக் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு செல்வந்தர்கள், கார்பரேட்டுகள், முஸ்லீம் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுறது தான் இவனுடைய வேலை. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்குன்னு சொல்லும்போது ஆளுங்கட்சியை அண்டி பிழைக்கணும் இல்லையா சில விஷயங்களுக்கு. அதனால அங்கங்கே போயிட்டு அமைச்சருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்து அவன் நிகழ்ச்சியை நடத்துது, வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் இவன் பின்னாடி போயிடல. சரி, இப்போ நீங்கள் சொல்றீங்க முஸ்லீம் லீகை வந்து திமுக நினைச்சிருந்தா எப்போ காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவன் தான் அடிக்கடி ஒரு எம்பி எம்எல்ஏன்னு கொடுத்து அவங்கள உயிர் கூட்டி வச்சிருந்தான் தமிழ்நாட்டில். முஸ்லீம் லீக் செத்தெல்லாம் பல வருஷமாச்சு, அது உயிர் போட வச்சிருக்கிறது திமுக வச்சிருந்து. இன்னைக்கு நீ திமுகவை எதிர்க்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருப்ப, நாளைக்கு தாவேக்காவை எப்படி எதிர்ப்ப? வேற யாராவது ஆட்சி வந்தா அங்கே போயிடுவேன், அப்படி போயிடுவேன். நாளைக்கு பாஜகவே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துட்டா உனக்கு ஒரு 2 அமைச்சர் பதவி கொடுத்துட்டா பாஜக ஒரு சிறந்த கட்சி இல்லைன்னு சொல்லுவேன். சொல்லுவே இல்லையா? அப்ப எவ்வளவு இவனுங்களுக்கு உண்டான சமூக பற்று இருக்கு பாருங்க, ஒரு துளியும் இல்லை இவனுங்களுக்கு. ஆமா சார், இப்போ தமிழக அரசியல்ல விஜயால எந்த விதமான நன்மைகள் இல்லை எந்த சமூகத்திற்கும் யாருக்குமே. என்னுடைய பார்வையில் வந்து பொது சமூகத்துக்கே நன்மை இல்லை. ஏங்க ஆட்சிக்கு வந்து சிஸ்டமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு சார். பொதுப்பணித்துறை 6 மாதம் டைம் கேட்குறாங்களா சார்? 6 மாதம் டைம் கேட்குறாங்களே. ஏங்க நான் கேட்குறேன், 6 மாதம் டைம் கொடுங்க. புதுசுங்க எல்லாருமே, அவங்கள வந்து இன்னும் ரெடி ஆகணும். அவங்க ட்ரையல் எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அங்கே கிடைச்சாங்க. சில பேர் சொல்லிக்கிறானுங்களே புதுசாக வந்திருக்காங்க, ஏன் அவசரப்படுறீங்க, சின்ன சின்ன பசங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றீங்க. இப்போ எதுவுமே தெரியாதவனுக்கு ஏன்டா பொறுப்பை கொடுத்த, இதானே கேள்வி இருந்து. அப்போ பலிகடாகிறது தமிழக மக்களா? இன்னைக்கு எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள். முதல்வர் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு அவர் கூட நடித்த நடிகர்களையும் குடும்பத்தோட கூப்பிட்டு வச்சு சந்திச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியிட்டு இருக்காரு. அப்போ இதை பற்றி என்ன யார் பேசுகிறா? ஏன் பேசுறதுக்கு பயப்படுறீங்க சார்? இப்போ இந்த என்ன வானத்திலிருந்து குச்சி தேவதூதரா? சினிமா மோகத்தில் இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதுக்காக ஏன் அப்படின்றேன். அப்போ இந்த நிலைப்பாடை வந்து உடைக்கணுமா இல்லையா? அப்போ இந்த மக்கள் இப்படியே நாசமா போகணுமா? சார் அடுத்து நீங்க வந்தது என்ன சொன்னீங்க, நாங்கள் ஆட்சி வந்து அடுத்த நிமிஷமே நாங்கள் 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னேன். எங்கடா 2500 ரூபா? அப்போ அப்பாவி பெண்களை, ஏழை பெண்களை 2500 ரூபாய் மாதம் அரசனுடைய பணத்தை ஏங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை கெடுத்து அயோக்கிய பழங்குனீங்க. இன்னைக்கு திமுக கொடுத்த 1000 ரூபாய் நீ தர, நிதி இல்லைன்ற. அப்போ ஒரு ஆட்சி மாறினா நிதி இல்லைன்ற உனக்கு முன்கூட்டியே தெரியாதா? 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்ன என்ன ஆச்சு கேட்டா, பொறுங்க
6 மாசத்துல என்ன, 1 வருஷத்துல என்ன? இல்லை நீ தெரியாம 6 மாசத்துல விஷயம் நீ இல்ல. வந்து சாப்பிடாம இருப்பியா நீ? இல்லை இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், இப்போ 31 இப்போ அடுத்த தேர்தல் என்ன சொல்கிறாங்கன்னா சார், அடுத்த தேர்தலில் வந்து அதிமுகலாம் காணாமல் போயிடும் சார். உதயநிதி, அண்ணாமலை, விஜய் இவங்க 3 பேர் தான் சார் இருக்கோம் 31ன்றாங்க. அது சாத்தியமா சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலை ஏங்க லிஸ்ட்லேயே சேர்க்குறீங்க? சொல்லிட்டு இருக்காங்க சார், அவங்க வார் ரூம் சொல்லுது சார், ஃபேஸ்புக் திறந்தா அதான் சார் சொல்கிறாங்க. ஏங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒருத்தன் ஆரம்பித்தாங்க, அமெரிக்காவிலேருந்து ஆரம்பித்தான். அவனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு கூட்டம் வந்து அவனும் 2-3 இடத்துல வந்து மீட்டிங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கான். என்ன இன்னைக்கு விஜய் வந்தது வந்து எப்படின்னு சொன்னால், அவனுடைய அந்த திரை மோகம் மக்கள் மத்தியில் இருந்தது. அது அவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட். அண்ணாமலைக்கு என்ன சார் இருக்குது? பாஜகவனுடைய தலைவர்ன்றதுனால மீடியாக்காரங்க நீங்கள் எங்கே போனாலும் மைக்க பின்னாடியே தூக்கிட்டு போனீங்க. அதில் அவருக்கு வந்து ஏதோ ஒன்று தலையில் ஏறிச்சு, நம்ம வந்து நம்மளை விட்ட ஆள் இல்லைடான்னு இருக்கா இல்லையா? இப்போ எந்த மீடியாக்காரன் அவர் பின்னாடி போகிறேன்னு நான் கேட்குறேன். போகிறதில்லை. ஏன்னா பாஜக தேசிய கட்சி, அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்குது பாஜக, அதனுடைய மாநில தலைவர்னும் போது மீடியாக்காரனுங்க ஓடினாங்க அவர் பின்னாடி. அவர் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் கொடுங்க சார் கொடுங்க சார், அவர் என்ன பேசினாலும் ட்ரெண்ட் ஆக்குனாங்க. இப்போ யார் ட்ரெண்ட் ஆக்குவான்னு நான் கேட்குறேன். இப்போ நீ ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அந்த கட்சியை ஆன்லைனில் தான் ஆரம்பிச்சு ஏதோ 10 லட்சம் பேரும் 17 லட்சம், அதுலேயும் 7-8 லட்சம் பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்களாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாம். அவங்க ஓட்டு போகிறது இல்லை. 10 லட்சம் பேரை வச்சு நீ முதல்வர் ஆகிடுவியா? நீங்கள் வந்து விஜய், திமுக, உதயநிதி, அண்ணாமலைன்னு எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? அதிமுக இல்லை, அதிமுக இப்போ கூட 1.5 கோடி ஓட்டு வாங்கியிருக்கு. நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போது இந்த சூழ்நிலை அதிமுக நிலைமை எப்படி சார்? கேட்டே ஆகணும். ஏன்னா தினசரி கரைந்து கொண்டே இருக்கின்ற ஒரு கட்சியாக இருக்குதே சார் அது. அதிமுக வந்து அந்த கட்சியும் அதிமுக என்ற கட்சியும் அந்த சின்னமும் யார்கிட்ட இருக்கிற வரையும் நிச்சயம் அதிமுக வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் போய் வேறு கட்சியில் சேர்ந்தாலும் அந்த கட்சிக்கு உண்டான மவுஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். திருப்புற்று பெறுன்றீங்களா நீங்கள்? டெஃபினட்டாக. இது வந்து அண்ணா எம்ஜிஆர் காலத்துலேருந்து நீங்கள் ஜெயலலிதா காலத்துலேருந்து இப்போ எடப்பாடி காலமே நீங்கள் பார்க்கலாம். 1 கோடி ஓட்டுக்கு கம்மியாக வாங்கலை. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தனிச்சு நிற்கும் போது 1 கோடி ஓட்டு. அப்போட டிடிவி தினகரன் விலகி அவர் ஒரு கூட்டத்தை இழுத்துட்டு போனால், இப்படி ஓபிஎஸ் இழுத்துட்டு போனால், அப்படி இருந்து கூட 1 கோடி ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. இந்த தேர்தலில் கூட அவங்க குறைஞ்ச ஓட்டெல்லாம் வாங்கலை. இவ்வளோ பெரிய ஒரு விதமான ஒரு வேவ், சினிமா வேவ். ஆமாம், சினிமா மோகத்தில் ஓட்டு போட்டதுன்னா அவர் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கீழே இறங்கி போயிடலாம் அவங்க இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த கட்சியில் வந்து எப்படின்னா தலைமைகள் நிறைய இருக்குது. அந்த போட்டி இருக்குது. நான் பெரியவன், நீ பெரியவன், நான் இதுக்கு வந்து ஒற்றை தலைமை தான் அதிமுக பொறுத்தவரை. எம்ஜிஆர் இருக்கவில்லை, எம்ஜிஆர் என்ன சொல்கிறார் அதுதான் மாவட்ட செயலர். எம்ஜிஆர் சொன்ன ஆள் தான் எம்எல்ஏ, எம்ஜிஆர் சொன்ன ஆள் தான் அமைச்சர். இருக்காது இல்லையா? ஆமாம். வேறு யாரும் ரெக்கமெண்டேஷன் இல்லை. அதுமாதிரி ஜெயலலிதா வந்தாங்க, ஃபஸ்ட்டு அவங்களும் இப்படி தான் பண்ணாங்க, வேலைக்கு ஆகலை. எல்லாரையும் தூக்கி போட்டு என்ன பண்ணாங்க, ஒன்பன் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் தூக்கி போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நெடுஞ்செயனை கூட தூக்கி போட்டாங்க. ஆமாம், எஸ்டிஎஸ் நெடுஞ்செயின் பெரிய பெரிய ஆளுங்களை தூக்கி போட்டாங்க அவங்க. அதன் பிறகு தான் அந்த கட்சி வந்து ஸ்டடி ஆச்சு. அதே மாதிரி எடப்பாடி கூட இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவு சில பேருக்கு கசப்பாக இருக்கலாம் தவிர நிச்சயம் இது பாருங்கள், அது மிகப்பெரிய ஒரு புத்துணர்வு பெற்று மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளரும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.